கடந்த வாரத்தில் நம்ம ஒரு மிக முக்கியமான காரியத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். Blessed are the pure in heart. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று நம்முடைய ஆண்டவர் அதை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார். அப்போ இருதய சுத்தம் என்பது மிக மிக முக்கியமானது. இருதய சுத்தம் இருந்தால்தான் நாம் தேவனை என்ன பண்ண முடியும்? தரிசிக்க முடியும். இருதய சுத்தம் என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். இருதய சுத்தம் என்பது என்ன கிடையாது, ஒழுக்க ரீதியான காரியம் கிடையாது. உலகத்தில் நான் இந்த சமுதாயத்துக்கு முன்னால கொஞ்சம் என்னுடைய மதிப்பையும் மரியாதையும் நான் காத்துக்கொள்வதற்காக நான் நடக்கிற நடக்கை கிடையாது. இருதய சுத்தம் என்பது, இருதய பரிசுத்தம் என்பது அது ஒழுக்கத்தை சார்ந்ததல்ல, அல்லது ஏதோ ஒரு கடமைக்காக நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் ஞாயிற்றுக்கிழமை அப்படி இருக்கணும், நான் இப்படி ஒரு சடங்குகளை சம்பிரதாயங்களை பண்ணணும், அப்படி கிடையாது. இருதய சுத்தம் என்பது சுவிசேஷத்தை கேட்கிறதின் மூலம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வேரூன்றப்பட்டிருக்கிற ஒரு வித்து, ஒரு விதை, அது என்னுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. அப்போ அந்த இருதயத்துக்குள்ள அது ஊடுருவி, அது பரவி, அது வளரணும். இருதய சுத்தம் என்பது மிக முக்கியமானது. இதை சொல்றவர் யாருன்னு கூட நான் சொன்னேன். இதை சொல்லுகிறவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவர் அநியாயத்தை பார்த்து கொண்டு ஒருபோதும் இருக்க மாட்டார். அவருடைய பிள்ளைகளாக நாம் அநியாயமா இந்த உலகத்தில் வாழ்வதை அவர் விரும்புவது கிடையாது. அப்போ அவருடைய பிள்ளைகளாக நாம் எப்படி வாழணும்னு அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இதையெல்லாம் குறித்து நான் தொடர்ந்து போன வாரத்தில் பேசினேன். அது யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொள்ளலாம். இன்றைக்கி நம்ம அதை இன்னும் ஆழமாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு காரியத்தை ஒரு 5 காரியங்களை இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஏன் நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்கான 5 காரியங்கள். இதை ஏற்கனவே போன வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன். ஏன் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், பரிசுத்தமாக இருக்கும்படி நம்முடைய தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பரிசுத்தராக இருங்கள். இதை ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணலை, அல்லது ஒரு தீர்க்கதரிசி சொல்லலை. ஆண்டவரே சொல்கிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் என்ன பண்ணுங்கள்? பரிசுத்தராக இருங்கள் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்ம கண்டிப்பாக பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக நான் ஏன் இருக்கணும்? முதல் ரீசன், என்னுடைய தேவன் பரிசுத்தர். அவர் என்னை பார்த்து சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறேன், ஆகையால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பரிசுத்தராக இருங்கள். அப்போ நான் பரிசுத்தரமாக இருக்கணும். அடுத்தது நம்ம பார்த்தது, நம்முடைய இருதயம் எல்லாவற்றிலும், நம்முடைய இருதயமே எல்லாவற்றை பார்க்கலும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, இதை அறியத்தக்கவன் யார் அப்படின்னு ஆண்டவர் கேட்கல. அப்போ நம்ம இருதயத்தை நம்ம என்ன பண்ணணும்? அறியணும். எப்படி அது நம்மளை ஏமாற்றுகிறது? ஏன்னா நம்ம பிசாசானவன், நம்ம ஏற்கனவே ஆதாம் கரப்ட் ஆனதுனால நம்முடைய இருதயம் என்ன ஆகுறதுன்னு சொன்னால் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கிறது. இதை அறிந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இருதயத்தை சரிப்படுத்தி அதை ஆண்டவருக்கு முன்னால் என்ன பண்ணணும்? அதை சுத்திகரித்து அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொல்லாத காரியங்களையும் நம்ம எடுக்க வேண்டும். இது எப்படின்னு சொன்னால் ஒரு நோயை போல பரவுகிறது. இது ஒரு டிசீஸ். இட்ஸ் லைக் எ டிசீஸ். இருதயத்தை பிசாசு எப்படி ஆக்குறான்? ஒரு நோயை போல. நீங்கள் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தை எடுப்பீர்களானால், 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், அங்கே உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல்
அனைவரிலும் எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து, அது என்னன்னா இருதயத்தில் பாவம் இருக்குது பாருங்க, அதை உணரணும். அதுதான் முன்னாடியே வாசித்தோம். இருதயமே எல்லாவற்றை பார்க்கலும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அப்போ எந்த மனுஷனாகிலும், அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த வாதை என்னன்னா, இது ஒரு நோய் மாதிரி. இது ஒரு நோய் என்று சொல்லும்போது என்ன நோய்னு சொன்னால், இது ஒரு நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒரு பரவுகின்ற ஒரு நோய், ஒரு கொள்ளை நோய் மாதிரி. இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக சீரழித்து விடும். இருதயம் சரியில்லைன்னா எதுவுமே சரி இருக்காது. ஒரு மனிதனுடைய இருதயம் மனசு எப்படி இருக்குதோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை முதல்ல நம்ம அறியணும். அதனால தான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது அப்படின்னு முடிக்கல. ஆவியானவர் சொல்லுகிறார், அதை அறியத்தக்கவன் யார்? அப்போ இங்கே நம்ம வாசிக்கிறோம், ஒன்று ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, எந்த மனுஷனாகிலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து, ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து. இன்னைக்கு இருதயத்தில் பாவம் இருக்கிறது, இருதயம் சரியில்லை, இருதயம் அசுத்தமாக இருக்கிறது, இது ஒரு நோயை போல் என்ன பண்ணுகிறது, என்னை தாக்கி இருக்கிறது. நல்லா இருக்கிறவங்க திடீர்னு பார்த்தா வேற மாதிரி ஆயிடுறாங்க. எப்போ எப்படி மனுஷன் மாறுவான்னு தெரியவே இல்லை. நாம் கூட இப்போ கூட நல்லா இருக்கிறோம், இனி வரும் நாட்களில் நம்முடைய இருதயம் எப்படி மாறுதுன்னு நமக்கு தெரியாது. இதை அறிந்து கொள்ளணும். நான் எல்லாவற்றை பார்க்கலும் இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது, இதை அறியத்தக்கவன் யார்? ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு கேட்குறார். இதை உணர்ந்து இங்கே 1 ராஜாக்கள் 8:38 எந்த மனுஷனாகவும் தன் இருதயத்தில் இருக்கிற வாதையை உணர்ந்து, அப்படின்னா பாவம், அசுத்தமான காரியங்கள், தவறான எண்ணங்கள் உள்ளுக்குள்ளேயே சில பேர் வைத்து கொண்டிருப்பாங்க, வெளியே தெரியவே தெரியாது. மனுஷன் மேலே பார்த்தா நல்லா இருப்பான், ஆனால் இருதயம் எப்படி இருக்குன்னா திருக்குள்ளே தான் இருக்கிறது. யாரை கெடுக்கலாம், யாரை மோசம் பண்ணலாம், யாரை எப்படியாவது கவிழ்த்து போடலாம். இது ஆண்டவருக்கு பிடிக்காது. இதை உணரணும். இதை உணர்வது தான் இருதயத்தினுடைய பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்வதற்கான முதல் வழி. ஒரு நோய் வந்துட்டால் நமக்கு தெரியுது, ஐயோ நோய் வந்துருச்சே, இந்த நோயிலிருந்து நான் வெளியே வரணுமே, இந்த நோயிலிருந்து என்னை ஆண்டவர் குணமாக்கணுமேன்னு நம்ம கேட்கறது போல, இது இருதய வாதை. இந்த அசுத்தமான காரியங்கள், அருவருப்பான எண்ணங்கள், இது வெறும் அசுத்தமான காரியங்கள், அருவருப்பான எண்ணங்கள் மாத்திரம் இல்லை, தவறான ஒரு உள்ளுக்குள்ளே வைத்துக்கொண்டு வெளியில் வேஷம் போடுகிற காரியங்கள். அப்போ இதை உணரணும். என்னுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த வாதை இது ஒரு நோய் போன்றது. இது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணும், சீரழித்து போடும். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்க முடியாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களோடு நான் உறவாட முடியாது. இது என்னை என்ன பண்ணும், பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வராது. இது எனக்கு சாபத்தை கொண்டு வந்துடும். இது எனக்கு பலவிதமான பிரச்சனைகளை சில பேர் உணர்வதே கிடையாது. உள்ளக்குள்ளே வைத்து கொண்டிருந்தால் எனக்கு வெளியே எல்லாம் நல்லா நடக்கும்னு நினைக்கிறாங்க. இருதயம் கெட்டு போயிருந்தா எல்லாமே தப்பாக நடக்கும். இருதயத்தை சரி பண்ணிட்டா ஆண்டவர் எங்கே பார்க்குறாருன்னா இருதயத்தை பார்க்குறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. 1 சாமுவேலில் பார்க்கிறோம், அதே எரேமியாவிலும் பார்க்கிறோம். அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றாற் போல் அவனை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? தகுதியாக இருக்கிறோமான்னு பார்ப்பார். தகுதி எங்கே பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்குறாரு. இருதயத்தில் என்னங்க இருக்கிறது? பொல்லாத சிந்தனை இருக்கிறதா? பொல்லாத சிந்தனைகள். எப்போ யாரை கவுக்கலாம், எப்போ யாரை வேதனைப்படுத்தலாம், திரிவரமான காரியங்கள், திரியவரமான காரியங்கள். நம்முடைய இருதயம் அசுத்தமாக இருக்கிறது என்பதை நம்ம முதல்ல அறியணும். அதை அறிவது தான் ரொம்ப முக்கியம். இதை அறியத்தக்கவன் யார்? ஆண்டவர் கேள்வி கேட்கிறார் பாருங்க. இருதயமே எல்லாவற்றையும் பார்க்கலும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, இதை அறியத்தக்கவன் யார்? அப்ப இதை அறியணும். நிறைய பேர் இதை அறிவதே கிடையாது. இருதயத்துக்குள்ள எல்லாத்தையும் வைத்திருப்பது.
போராமை வைத்திருப்பது, கசப்பை வைத்திருப்பது, விரோதத்தை வைத்திருப்பது, பகையை வைத்திருப்பது, தவறான எண்ணங்களை வைத்திருப்பது, மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்கணும் வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை வைத்திருப்பது, மற்றவர்களை கெடுக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் உடையவர்களாக இருப்பது, இது தேவனுக்கும் முன்னால் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் அருவருப்பாக இருக்கிறது. அப்போ இந்த வாதையை உணர்ந்து இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னா மேலே சூப்பராக இருக்கிறாங்க, அதுதான் என்னதுன்னா ஒழுக்க ரீதியான வாழ்க்கை. ஒழுக்க ரீதியான வாழ்க்கைன்னா மேலே சும்மா அழகாக இருப்பாங்க, ஆனால் உள்ள என்னவா இருக்கும்? மட்டமாக இருக்கும், உள்ள மோசமாக இருக்கும். அதைத்தான் வேதம் சொல்லுது, நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது தேவனுக்கு முன்னால. நம்முடைய நீதி எப்படி இருக்கிறது? வெளிப்புறமாக இருக்கிறது. ஆனால் தேவன் வெளிப்புறமாய் பார்க்கிறவர் அல்ல. தேவன் எங்கே பார்க்கிறார்? நேரடியாக இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். எப்படி ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பார்? அவன் அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றார் போல் அவனை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்கே பார்க்கிறார்? ஒரு மனிதனை அவர் பார்க்கும்போது எங்கே பார்க்கிறார்? அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால தான் இயேசு மிக தெளிவாய் சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு என்ன பெரிய ரிவார்டு கிடைக்க போகுது? அவர்களுக்கு என்ன பெரிய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது? அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவனை தரிசிக்கணுன்ற பாக்கியம் கிடையாது, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கணுன்ற ஒரு பாக்கியம் கிடையாது. போலித்தனமாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? நான் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறேன், நான் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறேன்னு நினைக்கிறாங்க. இல்லை, உண்மையான தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வரும், பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் மறுரூபம் அடைவீர்கள். மறுரூபமே அடையலை, வாழ்க்கையே மாறலை, குணம் மாறலை, பேச்சு மாறலை, எண்ணங்கள் மாறலை, சிந்தைகள் மாறலைன்னா நீங்கள் ஒரு போலித்தனமாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். நான் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறேன், தேவ பிரசன்னத்தில் இருக்கிறேன். இந்த வசனம் சொல்லுகிறது, எவனாகிலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து, எல்லாம் சொல்லுங்க, உணர்ந்து ஆண்டவர் நோக்கி செய்கிற ஜபத்தை கேட்டார்னா ஆண்டவர் கண்டிப்பாக மன்னிப்பார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? இது ஒரு நோயை போன்றது. இது என்ன பண்ணுகிறது? இன்னும் என்ன பண்ணுது பாருங்க. இந்த இருதயத்தினுடைய நிலைமை எப்படி, என்ன மாற்று கர்த்தருடைய வார்த்தை இது. இதை கவனிங்க தயவுசெய்து. வேத புத்தகத்தில் இந்த வசனத்தை போய் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். உபாகம புத்தகம் 32:5, உபாகமம் 32:5, உபாகமம் 32:5. அவர்களோ தங்களை, அதாவது அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள்னா they corrupted themselves. அவர்கள் தங்களை என்ன ஆகிட்டாங்கன்னா கெடுத்துட்டாங்க. அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள், அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க, பிள்ளைகள் நினைச்சுக்கிறாங்க. ஆண்டு சொல்றாரு, அவங்க பிள்ளைங்க அவங்கள கெடுக்க மாட்டாங்க. எந்த விதத்திலும் நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்களை கெடுத்து கொள்ளக்கூடிய காரியங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்குமானால், பொல்லாத சிந்தனைகள், பொறாமைகள், கசப்புகள், வெறுப்புணர்வுகள், பகைகள், விரோதங்கள், சண்டைகள், மார்க்க பேதங்கள், பிரிவினைகள், இதெல்லாம் உள்ள வைத்துக்கொண்டு நான் ஆண்டவர் கரெக்டாக இருக்கிறேன்னு சொன்னால் நீ உன்னை கெடுத்து கொண்டு இருக்கிறாய். நீ அவருடைய பிள்ளையா இருக்க முடியாது. நீ பிள்ளையா இல்லைன்னா அவருடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது? கிளைம் பண்ண முடியாது. அவர்கள் ஆண்டவர் சொன்னாரு, அவர்கள் தங்களை என்ன பண்ணார்கள்? கரெக்ட் பண்ணிட்டாங்க, கெடுத்து கொண்டார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் அல்ல. இதுவே அவர்கள் காரியம். அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார். அவர்கள் யாருங்க? மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார். ஆண்டவருக்கு எது பிடிக்குன்னா இருதய சுத்தம். இருதயத்தில் ஒன்றும் வச்சக்கூடாது. இருதயத்தில் அவர் மட்டும்தான் இருக்கணும். அவர் எல்லாம் இருதயத்தை பார்க்குறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ இருதயம் எப்படி இருக்கணும்னா அவருக்கு முன்னால் கிளியராக இருக்கணும். இருதயத்துக்குள்ளே போராமை, இருதயத்துக்குள்ள கசப்பு, இருதயத்துக்குள்ள வைராக்கியம், இருதயத்துக்குள்ள பகை, இருதயத்துக்குள்ள விரோதம், இருதயத்துக்குள்ள அசுத்தமான எண்ணங்கள், இருதயத்துக்குள்ள ரகசியமாய் வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள். நிறைய பேர் உள்ள வச்சிருப்பாங்க, வெளியவே தெரியாது. ரகசியமாய் உள்ள வைத்திருக்கக்கூடிய தவறான திட்டங்கள், இது எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இதுதான் நம்மளை கெடுக்குது. இது என்ன பண்ணுது? நம்மளை தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போகிறது. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? இருதயத்தை பார்த்து கொள்வார்கள். அவருடைய இருதயத்தை அவர்கள் அறிவார்கள்.
இருதயமே எல்லாவற்றை பார்க்கலும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, இதை அறியத்தக்கவன் யார்? எந்த மனுஷனாகிலும் தன் இருதயத்தில் உள்ள வாதையை உணரணும். உணராமையே இருந்துட்டா நம்ம தேவனுடைய பிள்ளைகளா நம்மளை சரி பண்ண முடியாது. சரி பண்ணணும்னா எதெல்லாம் என்ன கெடுக்குதோ, எதெல்லாம் சரியில்லையோ, சரியில்லைன்றத யாரும் உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. ஆவியானவர் உங்களை உணர்த்துவார். இன்னைக்கு வசனத்தை கேட்குறீங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ள பேசுவார். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் உள்ள குத்தம் அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அவர்களுடைய இருதயத்துக்குள்ள என்ன ஆச்சு? ஒரு குத்தல் உண்டாயிடுச்சு. குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்யணும்? இப்போ என்ன செய்யணும்? அது ரொம்ப முக்கியம். முதலாவது, இது ஒரு வாதையை போல் பரவுகிறது. இரண்டாவதாக, இது என்ன பண்ணுகிறது? நம்மை கெடுக்கிறது. ஆவிக்குரிய ஜீவியத்தை என்ன பண்ணுது? கெடுக்குது. தேவன் நமக்கு செவி கொடுக்காமல் பண்ணுகிறது. அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. அவரோடு நம்ம உறவாட முடியாமல் செய்கிறது. கெடுக்கிறது என்ன அர்த்தம்? அவருக்கும் நமக்கும் உள்ள உறவை கெடுத்துருது. உள்ள சரியில்லைன்னா எல்லாமே ஸ்பாயில். அப்பா கூட பேச முடியாது, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது, அவருடைய சமூகத்துக்கு ஒரு தெளிவாக என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அப்போ இது நம்மை கெடுக்கிறது. முதல்ல இது ஒரு நோயை போல பரவுகிறது. ரெண்டாவது, இது என்ன பண்ணுது? கெடுக்கிறது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப அருவருப்பானது. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது என்னென்னமோ சாப்பிட்றீங்க. ஒரு நாளைக்கு என்னென்ன சாப்பிட்றோம்? என்னென்னமோ சாப்பிட்றோம் இல்லை? சாப்பிட்றீங்க, ஏதோ ஒன்று தவறான ஒன்று உள்ள வயிற்றில் போயிடுது. போன ஒன்று உடம்பு என்ன பண்ணுது? ரியாக்ட் பண்ணுது. இல்லை, ஒவ்வாத ஒன்று உள்ளே போயிடுச்சு. உடனே என்ன ஆகுதுன்னா, எல்லாத்தையும் கலப்பி வாமிட் பண்ணிடுறோம். நீங்கள் எடுத்த வாந்தி மாதிரி என்னது? இந்த பாவம் எப்படின்னா வாந்தி பண்ண மாதிரி. அது ஒரு நோய், அது நம்மளை கெடுக்குது. அது எப்படி ஆயிடுது? வாமிட் மாதிரி. அதை தவிர்த்துடணும். அதை மறுபடியும் போய் எடுக்கக்கூடாது. வாந்தியை போயிட்டு யாராவது திரும்ப சொன்னாங்க, சொல்கிறதுக்கே அருவ இருப்பாங்க இல்லை? எடுத்து சாப்பிடுவாங்களா? ஐயோ, கேட்குறதுக்கு அருவ இருப்பாரு. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அப்படி தான் இருக்குது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பேதுரு ரொம்ப அதை பற்றி சொல்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க, அவருடைய பிள்ளைகளாக நாம் எப்படி இருக்கணும், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22. நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழி அவர்களுக்கு சம்பவித்தது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கழுவப்பட்டவங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை. உங்கள் இருதயத்துக்குள்ள பொல்லாத சிந்தனை, போராமை, கெட்ட எண்ணங்கள், கேடு புத்தி, அருவருப்பான எண்ணங்கள், பெருமைக்குரிய காரியங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னா அது ஒரு நோயை போல பரவுகிறது. இரண்டாவது, அது என்ன பண்ணுறது? உங்களை கெடுக்கிறது. மூன்றாவது, அது எப்படி தேவனுடைய பார்வையில் இருக்குன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ நாய் கிடையாதுன்றார். யூ ஆர் நாட் அ டாக். நான் அதிலிருந்து தான் உன்னை மீட்டு இருக்கிறேன், அதிலிருந்து தான் உன்னை கழுவி இருக்கிறேன், அதிலிருந்து தான் உன்னை சுத்திகரித்து இருக்கிறேன். நீ அதையே போய் திரும்பவும் என்ன பண்ணாத. நாயானது தன் கக்கினதை திரும்பவும் தின்னுவது போல. ஐயோ, கேட்கறதுக்கு கழுவப்பட்ட பன்றி, நாயானது தன் கக்கினதை தின்னவும், கழுவப்பட்ட பன்றி சேற்றில புரளவும். அதிலிருந்து தான் கர்த்தர் நம்மளை மீட்டிருக்கிறார். உலகத்திலிருந்து நம்மளை வேறு பிரித்திருக்கிறார். உலகத்திலிருந்து நம்முடைய இருதயத்தை எடுத்துட்டார். கல்லான இருதயத்தை எடுத்து, கெட்ட இருதயத்தை எடுத்து, சுத்த இருதயத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு நவமான இருதயத்தை உங்களுக்கு தருவேன்னு சொன்னார். நம்ம ஞானஸ்தானத்தின் மூலம் உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்தானம் எடுத்த போது ஒரு புது இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் வேணான்னு சொல்லி தான் விட்டுட்டு தான் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோம். மறுபடியும் அந்த வாழ்க்கைக்குள்ளே போகவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல அது ஒரு நோயை போல பரவுது. ரெண்டாவது, அது நம்முடைய கெடுக்குது. மூன்றாவது, அந்த வாழ்க்கைக்கு திரும்பி போகக்கூடாது. அது ஒரு வாமிட் மாதிரி, அது வாந்தி மாதிரி, நாயானது கக்கிறது மாதிரி.
நம்ம நாய் கிடையாது. ஆண்டவர் கானானிய ஸ்திரியை பார்த்து என்ன சொன்னார்? பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது சரியல்ல அப்படின்னாரு. ஏன்? மறுபடியும் போய் அதே பாவ வாழ்க்கைக்குள்ளே போவது, நாயை போல திரும்ப திரும்ப அதே, அது வேணான்னு கக்கியாச்சு, அது வேணான்னு விட்டாச்சு, அந்த லைஃபை, அந்த வாழ்க்கை நமக்கு வேணான்னு ஒதுக்கிட்டோம். மறுபடியும் அதற்குள்ளே நம்ம போவது எப்படி இருக்குன்னா, அது அது நாயானது தன் கக்கினதை திரும்ப தின்னுவதை போல இருக்கிறது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் கழுவப்பட்டவர்கள், சுத்திகரிக்கப்பட்டவர்கள், சுத்த இருதயத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று நாம் கேட்டு ஆண்டவருடைய சுத்த இருதயத்தை பெற்றிருக்கிறோம். அசுத்தமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வராதபடிக்கு நம்முடைய இருதயத்தை அறிந்து உணர்ந்து அதற்காக தேவனுடைய சமூகத்தில் நம்ம போய் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி சுத்த இருதயத்தை நம்ம என்ன பண்ணணும்? பாதுகாத்து கொள்ளணும். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? 3 காரியம் சொன்னேன். முதல்ல அது ஒரு நோயை போல பரவுது, 2வது அது நம்மை கெடுத்து போடுகிறது, 3வது அது அருவருப்பானது தேவனுடைய பார்வையில், 4வது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார், ஏசாயா 30:22 ஏசாயா 30:22 கவனிங்க. உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் நீ தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்து விட்டு அதை சீ போ என்பாயாக. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இது பொருளாசையை குறிக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பொருள் தவறல்ல, பணம் தவறல்ல, அது நமக்கு தேவை. அதுக்கு நமக்கு தேவையான அளவு கர்த்தர் நமக்கு அன்றன்று நமக்கு தருவார். ஆனால் அதையே நீங்கள் தேடி, அதையே நீங்கள் ஓடி, அதையே நீங்கள் நாடி போகும் பொழுது அது என்னவா மாறுது? அது விக்கிரக ஆராதனையாக மாறுகிறது. அது ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கிறதற்கு ஒப்பாக மாறுகிறது. அப்போ அது சொல்லுகிறார், உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் நீ தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்து விட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருதயத்தை கெடுக்கிற எந்த ஒரு பாவமும் தீட்டு. இருதயத்துக்குள்ள ஏதாவது இருக்கா நம்ம உணரணும். இருதயத்துக்குள்ள நான் எதையோ பெருசா மனக்கோட்டை கட்டி கொண்டு, எதையோ பெருசா நான் ஒன்று உள்ள வைத்து கொண்டு, என் உள்ளத்துக்குள்ளேயே நான் அதை மறைத்து 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 வைத்து கொண்டிருப்பேன். ஆனால் அது இருதயத்தை என்ன பண்ணுகிறது? தீட்டுப்படுத்துகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. வாய்க்குள்ள போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து வருகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். என்னெல்லாம் வருதுன்னு சொல்றாரு, ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கிறாரு. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அது தீட்டு. அப்ப அந்த தீட்டை என்ன பண்ணணும்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், என் இருதயம் தீட்டுப்படாதபடி காத்துக்கொள்ளணும். ஒன்று, அது ஒரு நோயை போல பரவுது. 2, அது என்ன கெடுக்குது. 3, அது ஒரு வாமிட்டை போல, அது வெறுத்து தள்ளப்பட்டது, அது திரும்ப போகக்கூடாது. 3வது அது என்னது? தீட்டு. அது என்ன சொல்லணும்? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இருதயத்துக்குள்ள தவறான எண்ணங்கள், தவறான காரியங்கள் உள்ள வருமானால் அதை இயேசுவின் நாமத்தில் அதை நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். வரும், பொருளாசை வரும், பண ஆசை வரும், பெருமை வரும், கர்வம் வரும், வேற என்னென்ன வரும் சொல்லுங்க? பொறாமை வரும், வேற என்னென்ன வருது? அப்படியே அமைதியாக இருப்போம். வருத்தெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு லிஸ்ட் கொடுங்க. பெருமை வருதா? கர்வம் வருதா? நமக்கே தெரியும். ஸோ எதெல்லாம் வருதோ அது நமக்கு தெரியும் போதே நம்ம என்ன பண்ணுவோம்? சீ போ, என் இருதயத்தை என்ன பண்ணாத, தீட்டுப்படுத்தாத, என் இருதயத்தை கெடுக்காத. இந்த காரியங்கள் என் இருதயத்தில் இருக்குமானால் நான் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாது. இந்த காரியம் எனக்குள்ளே இருக்குமானால் நான் பெரிய பாக்கியத்தை என்ன பண்ண முடியாது, ஆசீர்வாதத்தை அடைய முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்று, அது ரொம்ப ஆண்டவர் வேதனைப்பட்டு சொல்கிறார். இன்னும் அருவருப்பாக, இன்னும் அதை எவ்வளோ அருவருப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறத எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் இன்னும் இருதயத்தை பொலிட் பண்ணுற காரியங்கள், இருதயத்தில் அது எப்படி இருக்கிறது, எப்படிலாம் நம்மளை கரைப்படுத்துகிறது. 16:6 16:6
நான் உன் அருகே கடந்து போன போது உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். அல்லேலூயா. மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு. எப்படிப்பட்டது? மிதிக்கப்படுகிறதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் புரண்டு இருக்கிறதை கண்டு. நல்லா புரிஞ்சுங்க. சாகிறதுக்கு ஏதுவாக இருந்த உன்னை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிழைக்க வச்சுட்டார். பிழைத்து கொண்டாய். ஒரு நாள் நான் பாவத்தில் செத்து இருந்தேன். இப்போ பாவத்தில் இருந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? மீட்டுட்டாரு, என்னை உயிரடைய பண்ணிட்டாரு. மறுபடியும் போய் நான் பாவத்துக்குள்ள விழக்கூடாது. மறுபடியும் போய் நான் பாவத்தை செய்து நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது? என்னை கெடுத்து கொள்ளக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இதையெல்லாம் நம்ம உணர்ந்து, இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு நம்முடைய பாவங்களை ஆண்டவருக்கு முன்பாக என்ன பண்ணோம்? அறிக்கையிட்டு, உணர்ந்து அறிந்து அறிக்கையிட்டு. இது எப்படி அறிவறுக்கத்தக்கது? இது மோசமானது, ஒரு நோயை போன்றது. கொரோனா வரும்போது எல்லாம் என்ன பண்ணாங்க? உயிருக்கு பயந்தாங்க. மாஸ்க் போட்டுக்கினாங்க, அடிக்கடி கை கழுவினாங்க, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க, அப்புறம் குவாரண்டைன் பண்ணிட்டாங்க, வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. ஏன்னா அது என்ன அழித்து விடக்கூடாது. ஒரு கொரோனாவுக்கு பயப்படுற, பாவத்துக்கு அதை விட அதிகமாக நீ பயப்படும். பாவத்துக்கு அதை விட நீ ஏன்னா அது சரீரத்தை பாதிக்கக்கூடியது, இது ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கக்கூடியது. இப்போ நம்ம இருக்கிற காலம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய கொரோனா, ரொம்ப கொடிய கொரோனா, பாவம் பரவி கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கிறோம். கண்டிப்பா நம்ம மாஸ்க் போடணும், அடிக்கடி இருதயத்தை சுத்தப்படுத்தணும், அடிக்கடி குவாரண்டைன் பண்ணணும், சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். தப்பு பண்றவங்க கூட சேராதீங்க, குவாரண்டைன் பண்ணணும். சில நேரங்களில் தனிமையை ஆண்டவரோடு இருக்கணும், சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், தனிமையில் இருக்கணும், ஆண்டவர் கூட இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம இந்த பாவ வியாதியிலிருந்து நம்ம தப்புவிக்க முடியும், இந்த அசுத்தமான எண்ணங்களிலிருந்து நம்மை பாதுகாக்க முடியும். நீ தேவனோடு தனிமையாக இல்லாவிட்டால் உன் இருதயத்தை உன்னால் அறிய முடியாது. மேலும் மேலும் பிசாசு இருதயத்துக்குள்ள எல்லாத்தையும் என்ன பண்ணுவான்? லோட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இருதயம் ரொம்ப பாரமாயிடும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் என்ன ஆயிடும்? நோய் கொண்டு பலவீனப்பட்டு சரியாய் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்க மாட்டேன். என் சிந்தை கெட்டு போகும், என்னுடைய எண்ணங்கள் கெட்டு போகும். உள்ளம் கெட்டு போயிட்டாலே எல்லாமே ஆண்டவர்கிட்ட நேரடியாக பேச முடியாது. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறது எப்படி இருக்குது? நானா காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறது எப்படி இருக்குது? கர்த்தர் காரியங்களை செய்யணும்னா கர்த்தருக்கு காத்திருப்பது ரொம்ப நல்லது. அதுதான் குவாரண்டைன். குவாரண்டைன் என்ன? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு உயிரை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வைரஸ் தாக்காம என்னை பார்த்துக்கிறது போல என் ஆவிக்குரிய வாழ்க்கையை, என் ஆவிக்குரிய மனுஷனை, என்னுடைய உள்ளான மனிதனை ஆவிக்குரிய வைரஸ் தாக்காம பார்த்துக்கணும். அதுக்கு தான் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு முன்னால மாஸ்க் போட்டுக்க. தேவையில்லாத காரியங்களை பேசாத, தேவையில்லாத காரியங்களை சிந்திக்காத, தேவையில்லாத காரியங்களிலேயே ரொம்ப மனசை பறி கொடுக்காத, தனிமையில் பாவம் செய்கிற காரியங்களில் பாவத்தை, பாவமான தவறான யோசனையை கொடுக்குறவங்களை விட்டு ஒதுக்கு. அழகாக சொல்லுவாங்க, உங்களுக்கு நல்லது மாதிரியே தெரியும், இப்படி பண்ணு அப்படி பண்ணு, எல்லாம் ஐடியா கொடுப்பாங்க. துராலோசனைகள், துராலோசனையை பிணைக்கும் இருதயம் நல்லா இருக்கிறவங்கள கூட கெடுத்துருவாங்க. நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கிறவங்க கூட கெட்டு போயிடுவாங்க. ஏன்னா துராலோசனையை பிணைக்கும் இருதயம். ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, மேயிற மாடை நக்கர மாடு கெடுக்கிறன்ற கதையா. சில பேர் நல்லா தான் இருந்தாங்க, இப்போ கெட்டுட்டாங்க. ஏன் கெட்டுட்டாங்கன்னா துராலோசனை, தவறான ஆலோசனை. கர்த்தர்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கறது கிடையாது, கர்த்தருக்கு காத்திருக்கிறது கிடையாது, வேதத்தை தியானிக்கிறது கிடையாது. யாரெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கறது, அது நம்முடைய இருதயத்துக்குள்ளே நேரடியாக போகிறது, அது நம்முடைய இருதயத்தை கெடுக்கிறது. நல்லா இருக்கிற மனுஷனுடைய இருதயத்தை சாத்தான் கெடுக்கிறதுக்கு எதையாவது ஒரு வலு சர்பத்தை உங்களுக்கு அனுப்புவான். வலு சர்பம் என்ன பண்ணும்? உன்னை வஞ்சனையா உன் இருதயத்தை கெடுத்துரும். அது வரைக்கும் உன் இருதயம் நன்றாகத்தான் இருந்தது.
உன் இருதயம் நல்லா தான் இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு? பாம்பு வந்துருச்சு. அதனால் பாம்பு மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்க, நடிக்கிறாங்க. பாம்பு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் ரொம்ப விஷம் உள்ளது, கடிச்சிரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பாம்பு மோசமானது, நீ பாம்பு கிடையாது. பாம்பு எப்படிப்பட்டது? பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் ஏவாள் ஏமாந்துட்டாங்க. அது ரொம்ப விஷமானது. சிலதெல்லாம் பாம்பு மாதிரி உள்ளே வரும். நம்ம தான் நம்முடைய இருதயத்தை பார்த்துக்கணும். நீங்கள் உங்களை தனிமைப்படுத்துங்கள், தேவ சமூகத்துக்கு போங்கள், தேவனோடு காத்திருங்கள், நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரோடு நல்ல ஐக்கியத்தை உறவை வளர்த்து கொள்ளுங்கள். காலம் கெட்டு கிடக்கிறது, நோவாவின் காலத்தை போல. எங்கே பார்த்தாலும் பாவம், யார் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் அதன் மத்தியில் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ we have to protect our spiritual life. நம்முடைய உள்ளான மனிதனை நாம் பாதுகாக்கணும். வெளிப்புறமான மனிதன், பவுல் சொல்வது போல, வெளிப்புறமான மனிதன் நாளுக்கு நாள் பலவீனம் அடைஞ்சா கூட பரவாயில்லைங்க. ஆனால் உள்ளான மனிதனில் வல்லமையாய் நீங்கள் என்ன பண்ணணும், மாறணும்னு சொன்னால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எல்லா காவலோடு உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். எல்லா தீமைகளும் இன்னைக்கு எவ்வளோ சுத்தமாக உங்களை பார்த்துக்க முடியுமோ, உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ. ஏன்னா உலகம் முழுவதும் பொல்லாத உலகமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. சபையே உள்ள கெட்டு போகுது. போன வாரத்தில் உங்களுக்கு ஒரு தரிசனம் சொன்னது, நான் ஒரு நியூஸை பார்த்தேன். நியூஸ் பார்த்தா உலகம் மொத்தத்தில் இருக்கிற சபையினுடைய நிலையே அதுதானா? உலகம் மொத்தத்தில் இருக்கிற சபையினுடைய நிலையே அதுதான். அதை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஸ்டேட்டஸில் வச்சு, அது ஆங்கிலத்தில் இருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், நோவின் காலம் மாதிரி உலகம் ஆயிடுச்சு, சபை உள்ளே போல எல்லாம் பாவ காரியங்கள்லாம் உள்ளே வந்துருச்சு, ரொம்ப மோசமாக இருக்குது, இதில் வடிகட்டி எடுக்கிறது போல ஒரு சில பேர் இருக்கிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் வரும்பொழுது நம்ம எப்படி இருக்க போகிறோம்? எத்தனை பேர் ஆண்டவர் வந்தால் இன்னைக்கு என்னை பார்த்தா ஆண்டவர் என்னை பேர் சொல்லி கூப்பிடுவார்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவர் என்னை பேர் சொல்லி கூப்பிடும்போது அது எவ்வளோ ஆனந்தம். அப்படி இல்லாமல் ஆண்டவர் உங்களை பார்த்து உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எப்படி இருக்கும்? ஒன்று தெரியவே தெரியாதுன்னா எப்படி இருக்கும்? அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒரு ஆண்டவர் வரப்போறாருன்ற உணர்வு. இன்னைக்கு ஆண்டவர் வந்துட்டார்னா என் நிலைமை எப்படி இருக்கும்ன்றதை யோசித்து பாருங்கள். அப்போ நான் எப்படி என்னை பாதுகாக்கணும்? சரி, ஆண்டவர் வராரோ இல்லையோ, அது தாமதமாகதோ இல்லையோ, மரணம் வந்தால் என்ன நடக்கும்? நாம் போய் அவரை பார்க்க வேண்டியது இருக்கும். ஒன்று அவர் நம்மளை பார்ப்பாரு, இல்லை நாம் போய் அவர் பார்க்க வேண்டியது இருக்கும். அப்போ நம்முடைய இருதயம் நல்லா இருந்தால் தான் அவரை பார்க்க முடியும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயம் எல்லா பொல்லாத எண்ணங்களும், அசுத்தமான எண்ணங்களும், உலக மயமாக்கப்பட்ட எண்ணங்களும், உலக பிரகாரமான புத்தியும், உலக பிரகாரமான பொலிட்டட் அசுத்தமான எண்ணங்களை வைத்துக்கொண்டு இன்றைக்கு ஆண்டவர் பார்த்தா உன்னை நீ சந்திக்க, அவருடைய முகத்தை தரிசிக்க நீ தகுதியா இருக்கிறாயா? எல்லாம் இருக்குது உள்ள. பொய்யும் பொருட்டும் பித்தலாட்டமும் கசப்பும் வைராக்கியமும் பகையும் விரோதமும் இருதயத்தில் வைத்துக்கொண்டு நான் தேவனை தரிசிப்பேன் அப்படின்ற ஒரு தப்பான எண்ணத்தோடு நீங்கள் நடக்காதீங்க. இயேசு சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ என்ன பண்ணணும்? எப்படியெல்லாம் என் இருதயத்தை நான் பார்த்துக்கணுமோ, மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமான என்னுடைய இருதயத்தை நான் அறியணும். அது ஒரு நோயை போல என்னுடைய இருதயத்தை என்ன பண்ணுது? பாதிக்கிறது. அது என்ன பண்ணுது? என் ஆவிக்குரிய ஜீவியத்தை, என் ஆவிக்குரிய என்னுடைய ஆவிக்குரிய உள்ளான மனிதனை கெடுக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் நான் தேவனை போய் என்ன பண்ண முடியாது? தரிசிக்க முடியாது. இங்கேயும் பார்க்க முடியாது, அவரை அங்கேயும் போய் பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே தற்காலிகமானது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாம் தற்காலிகம். அவர் உலகம் வாழும்படி அவர் அனுமதி கொடுத்துக்கிறாரு. அவர் டக்குன்னு நம்மளை ரிட்டையர்ட் பண்ணிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. இஃப் ஐ ரிட்டையர்ட், இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே என் பின்னாடி வரப்போகிறது கிடையாது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் என்ன பண்ணாதீங்க? ரொம்ப அன்பு கூறாதீங்க, அது மேலே இருதயத்தை வைத்திராதீங்க. பணம் தவறல்ல, பொருள் தவறல்ல,
பணம் பெருகினால் இருதயத்தை அதன் மீது என்ன பண்ணாதீங்க, வைக்காதீர்கள். அல்லேலூயா. அதை கொடுத்தவர் மீது உங்க இருதயத்தை வைங்க. இன்னைக்கு நமக்கு இந்த நாளை கொடுத்துருக்கிறாருன்னா இந்த நாளுக்கான எல்லாத்தையும் அவர் தருவார். தருவாரா தரமாட்டாரா? அதுக்காக பெருசாக ஒரி பண்ண வேண்டியது இல்லை. நம்ம ஒரியெல்லாம் என்னவா இருக்கணும், அவருக்கு பிரியமாக வாழ்வதாக இருக்கணும். நம்முடைய கவலையெல்லாம் என்ன இருக்கணும், ஐயோ என் இருதயம் சரியில்லையே, என் எண்ணங்கள் சரியில்லையே, அதுதான் இருக்கணும். அதை விட்டுட்டு நாம் என்ன பண்ணக்கூடாது, உலக பிரகாரமான காரியங்களுக்கு கவலைப்பட்டு கொண்டு உலக பிரகாரமான காரியங்களிலே மனதை வைத்து கொண்டு நம்ம கெடுத்து விடக்கூடாது. நாம் நம்மை கெடுத்து விடுவோமானால் தேவனுடைய பிள்ளைகளை அவரை தரிசிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து விடுவோம். ஏன்னா கண்டிப்பாக அவரை தரிசிக்கக்கூடிய காலம் மிக சமீபமாக இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரை சந்திக்கிற காலம் மிக சமீபமாக இருக்கிறது. எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. எல்லாம் ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. பாடுறல, உன் காலமெல்லாம் போகுதே, காலமெல்லாம் போகுது, காலெல்லாம் போயினுக்குது, கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்குது. நீ உன் தேவனை தரிசிக்க ஆயத்தமாக இருக்கிறாயா? நீ உன் தேவனை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறாயா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மணவாளன் வருகிறார், மணவாட்டியே அவரை சந்திக்க நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? முதல்ல நீ மணவாட்டியா இருக்கிறாயா? திருட்டு மணவாட்டியா இருக்கிறாயா? மணவாளனுக்கு உண்மை இல்லாத மணவாட்டியா இருக்கிறாயா? கொஞ்சம் யோசிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப இந்த நாட்களிலே, இந்த நாட்களுக்கான செய்தி இது. சும்மா எதையோ சொல்லிட்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவான்ட்டு, சரி உன்னை ஆசீர்வதிச்சுட்டா நீ பெரிய ஆள் ஆகிட்ட, நீ அம்பானி ஆகிட்ட, நீ பெரிய ஆள் ஆகிட்ட, ஆண்டவர் வந்துட்டார். நீ அம்பானியாக இருந்து என்ன பிரயோஜனம், நீ பெரிய ஆளாகிறது என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். எதுவுமே இங்கே இருக்கிறது செல்ல போகிறது கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? இன்றைக்கு அவர் வருவாரானால், இன்றைக்கு அவரை சந்திக்க நேருமானால் என்ன நடக்கும் என்பது யோசிங்கள். இன்றைக்குரிய செய்தி. திஸ் இஸ் த மெசேஜ் ஃபார் டுடே. சும்மா உலகம், பணம், பொருள் அதிலேயே போயிட்டு இருக்காதீங்க. அது தருவார், அது கண்டிப்பாக தருவார். இன்றைக்கி ஒரு நாளை உனக்கு கொடுத்துட்டாருன்னா உனக்கு வேண்டியதை கண்டிப்பாக தருவார். அவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். நீங்கள் அவரை அதை தேடாதீங்க, நீங்கள் அவரை தேடுங்க. அவருக்கு பிரியமாக வாழ்வது உங்களுக்கு கவனம் இருக்கட்டும். அவரை சந்தோஷப்படுத்துவது உங்களுடைய எண்ணமாக இருக்கட்டும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிருபைன்னு சொல்லி தப்பாக போதிக்கிறாங்க. இந்த கிருபையினுடைய மெசேஜே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தவறாக வருகிறது. நீ என்ன வேணா பண்ணு, நீ எப்படி வேணா இரு, ஆண்டவர் உனக்கு கிருபை கொடுப்பாரு. நல்லவர் தான், உண்மைதான், கிருபை கொடுப்பார் தான். ஆனால் கிருபை எதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னு நீ புரிஞ்சுக்கலன்னா, கிருபையை இப்போ இன்னைக்கு நிறைய பேர் தவறாக பயன்படுத்துகிறாங்க. நீ கிருபைன்னு சொல்ற, அதே நேரத்தில் என் தேவன் எரிச்சல் உள்ளவர். நீ தேவன் அன்புள்ளவர்னு சொல்ற, அதே நேரத்தில் அவர் நீதி உள்ளவர். பாவத்தை பார்த்து கொண்டு சும்மா இருக்கவே மாட்டார். அவர் ஒருபோதும் தீமையை பார்த்து கொண்டு சகித்து கொண்டு இருக்க மாட்டார். நீ பண்ற அக்கிரமெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். நல்லா புரிஞ்சுங்க, இங்கேயே சில சிம்டம்ஸை கொடுப்பார் ஆண்டவர். இந்த உலகத்திலே சில சிம்டம்ஸ் வரும். நம்ம தவறு செய்யும் போது உள்ளத்திலிருந்து பீஸ் போயிடும், சமாதானம் போயிடும். நம்ம கரப்ட் ஆகிட்டோம், நமக்குள்ள ஒரு இண்டிகேஷன் வரும், ஒரு சிக்னல் வரும். இதெல்லாம் அதான் கிருபை. கிருபைன்னா நீ கரப்ட் ஆகிட்ட, நீ தப்பு பண்ற அப்படின்னு நம்மளை உணர்த்துவது தான் கிருபை. கிருபையை பற்றி ஆழமாக இன்னும் கூட உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியேல் எடுங்க. இன்னைக்கு கிருபையை பற்றி தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். கிருபையின் உடன்படிக்கையில் உள்ளவங்க மட்டும்தாங்க தங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்வாங்க. மீதி பேரெல்லாம் பாவத்தை விரும்பி செய்வாங்க. கிருபையின் உடன்படிக்கை எதுக்கு தெரியுமா? நான் என்ன பரிசுத்தமாக பார்த்துக்கணும். எசேக்கியேல் சும்மா எழுதலை. எசேக்கியேல்லாம் படிங்க. சில பேர்லாம் எசேக்கியேலே படிக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஈட்டியை வச்சு குத்துற மாதிரி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். நியாய தீர்ப்புன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் எசேக்கியேல். இது படிங்க, கொஞ்சம் சூப்பராக இருக்குது பாருங்க. எசேக்கியேல் 36, 25, 27 கிருபையை பற்றி படித்துக்குவோம். நல்லா கவனிங்க. கிருபை. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன் என்று சொல்றார். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். படிமா. நான் உங்கள் எல்லா அசுத்தங்களை, எல்லாம் சொல்லுங்க, அசுத்தங்களையும், கொஞ்சம் அசுத்தம் இல்லைங்க, எல்லா அசுத்தங்களையும்,
எல்லா அசுத்தங்களையும். அப்பொழுது நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். கிருபை எதுக்குன்னா உன்னை பாவத்தில் வைக்காது, உன்னை சுத்தமாக்கும். நீ பாவத்திலே இருக்க மாட்ட, நீ சுத்தமாவாய். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். கிருபை உன்னை சுத்திகரிக்கும். இப்ப சொல்றாரு 26 வசனம், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து. கிருபை என்ன பண்ணும்? சுத்த இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கும். புது இருதயம். நீங்க ஆங்கிலத்தில் வாசிங்க, ஐ வில் கிவ் யூ நியூ ஹார்ட். கிருபை என்ன பண்ணுங்க? புது இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, இருதயம் எப்படி இருக்குது? இருதயம் பிளான்டேஷன் பண்ணிட்டார் ஆண்டவர், மாத்திட்டாரா இருதயத்தை? இங்க இருதயம் மாத்துறாங்களா? அந்த இருதயம் இல்லை, அவர் இருதயத்தை மாத்துறார், ஆவிக்குரிய இருதயத்தை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இருதயம் சரியில்லைன்னா என்ன பண்றோம்? டாக்டர்கிட்ட போறோம், சொல்றாரு இருதயம் சரியில்லை, உடனே ஆப்ரேஷன் பண்ணோம். ஆண்டவர் பாருங்க அற்புதமா பண்ணிடுவார். உனக்கே தெரியாது, உன் இருதயத்தை புது இருதயமா மாத்திடுவார். அதனாலதான் தாவீது ஜெபம் பண்றான், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஏன்னா என் இருதயம் சரியில்லை, என்னுடைய இருதயத்தை எடுத்துட்டு புதிய இருதயம். இன்னைக்கு கிருபை என்ன பண்ணுங்க? தலையாட்டாதீங்க, வாயத்தை சொல்லுங்க. புது கிருபை என்ன பண்ணும்? புதிய இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 27 வசனம், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. இதான் கிருபை. உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். உள்ளே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களை உணர்த்துவார். இருதயத்துக்குள்ள இது வந்துருச்சு, இதற்குள்ள பெருமை வந்துருச்சு, இருதயத்துக்குள்ள கர்வம் வந்துருச்சு, இருதயத்துக்குள்ள போராம வந்துருச்சு, இருதயத்துக்குள்ள கசப்பு வந்துருச்சு, இருதயத்துக்குள்ள வைராக்கியம் வந்துருச்சு. உணர்த்துவார், வைத்து. நல்லா புரிஞ்சுங்க, கிருபை என்ன பண்ணும்? அவர் கட்டளையின்படி நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்ப என்ன பண்ணும் கிருபை? அவருடைய கட்டளையின்படி நடக்க பண்ணும். கிருபை என்ன பண்ணும்? அவருடைய நியாயத்தை கை கொள்ள சொல்லும். ஆனா என்ன பண்றான் பிசாசுனா, அவன் தப்பா நம்மளை நடத்திடுறான். அவன் பாம்பு. தப்பான விஷயங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா பிற்பாடு அது என்ன ஆகும்னா, அது விஷத்தை போல என்ன பண்ணும்? பரவும். தவறான காரியங்கள். கர்த்தருடைய பிள்ளைங்க ரொம்ப தாழ்மையாக இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளைங்களை அன்பாக இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளைங்க சகிக்கணும், கர்த்தருடைய பிள்ளைங்க பொறுமையாக இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளைங்க விட்டு கொடுக்கணும், கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருடைய கையில் காரியங்களை கொடுத்து கர்த்தர் காரியங்களை மாற்றும்படி கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஆவியின் கனிகளால் நிறைந்திருக்க வேண்டும். இருதயம் முழுவதும் ஆண்டவர் பார்க்கும்போது ஆவியின் கனிகளால் நிறைந்திருக்கணும். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். காலம் ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப தூரம் கிடையாது, ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறோம். எல்லாம் நடக்கும் கண்ணு முன்னாடி. நோவாவின் காலத்தில் என்னெல்லாம் நடந்ததோ அது நடக்கும். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக இதை புரிந்து கொண்டு வாழுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை. இந்த கொடிய காலத்தில் ஒரு கூட்டம் மட்டும் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்வாங்க. ஒரு கூட்டம் மட்டும் பரிசுத்த சந்ததியாக இருக்கும். எல்லாம் போயிடும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். 2 வழி உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. ஒன்று ஜீவனுக்கு போகிற வாசல், மற்றொன்று அழிவுக்கு போகிற வாசல். ஜீவனுக்கு போகிற வாசல்ல போறவங்க கொஞ்சம் பேர் தான். அழிவுக்கு போகிற வாசல்ல போறவங்க அநேகர். உலகமே அந்த பின்னால போய் கொண்டிருக்கிறது. ஆனால் நீதியாய் வாழ்கிறவர்கள், பரிசுத்தமாக வாழ்கிறவர்கள், அவங்களுக்கு தெரியும், அவங்க உள்ளம் சொல்லிக்கொண்டே இருக்கும், மணவாளன் வரப்போகிறார், மணவாளன் வரப்போகிறார், அவரை சந்திக்கும் காலமாயிற்று. காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குருவிகளின் பாடும் காலம் வந்தது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காட்டுப்புறா சத்தம் கேட்குதா? குருவிகள் பாடும் தொனி கேட்குதா? ஹல்லேலூயா. மணவாளன் வரும் காலமாயிற்று. அத்திமரம் துளிர் விடுகிறது, திராட்சை செடி பூ பூக்கிறது, மாதுளங்கள் கனி காய்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் வரப்போகிறார், அவருடைய பிள்ளைகளை கொண்டு செல்ல போகிறார். ஆர் யூ ரெடி? ஆயத்தமா இருக்கிறாயா? எல்லாம் அப்படியே போவன்னு நினைக்காத. சடுதியான காரியங்கள் நடக்க இருக்கிறது.
சங்கடமான சூழ்நிலைகள் உருவாக இருக்கிறது. கிருபையை தவறாய் பயன்படுத்தாதே. கிருபை எதற்கு? உன்னை சுத்திகரிப்பதற்கு. கிருபை எதற்கு? அவருடைய வழிகளில் நடப்பதற்கு. கிருபை எதற்கு? அவருடைய நியாயங்களை கைக்கொள்வதற்கு. அவர் கொடுத்திருக்கிற காலத்தை வீண் பண்ணிடாத. அவர் கொடுத்திருக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணிடாத. இந்த உலகத்தில் நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் கிருபை செல்லும். ஒன்ஸ் இந்த உடம்பை விட்டு வெளியே போயிட்டேன்னா எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கத்தி கதறி பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் அழுது புலம்பி பிரயோஜனம் இல்லை. இன்றே ரட்சண்ய நாள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்றே ரட்சண்ய நாள், இன்றே அனுகிரக காலம். உன் இருதயத்தை கடினப்படுத்தாத. மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான உன் இருதயத்தை புரிந்து கொள். உன் இருதயத்தை வாதை உணர்ந்து ஆண்டவர் இடத்துல மனம் திரும்பு. நாயானது தன் கக்கினதை திரும்ப தின்னுவது போல பாவ வாழ்க்கைக்கு என்ன பண்ணாத, திரும்பாத. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். புதிய உடன்படிக்கை எதுக்குன்னு சொன்னா நம்மளை பரிசுத்தமாக்குறதற்கு. நம்மளை புதிய உடன்படிக்கைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தது அதுக்கு தான். பரிசுத்த ஒரு புதிய எருசலேமுக்கு நீ போற. ஒரு ஆமென் சொல்லுவோமா? உன் மேல புதிய உடன்படிக்கை இருக்கிறது. உனக்கு புதிய எருசலேம் காத்திருக்கிறது. நீ அங்கே போகிறதற்கு உன்னை ஆயத்தப்படுத்து. நீங்க ஏசாவை போல சீர்கெட்டவனா மாறிடாதீங்க. ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர வாகத்தை விற்று போட்ட சீர்கெட்டவனாகிய ஏசாவை போல ஒருவனும் இராதபடி எச்சரிக்கையா இருங்க. உலக காரியத்துக்காக ஆண்டவரை விட்டுறாதீங்க. சின்ன சின்ன சாத்தான் சொல்லுவான், இப்படிலாம் இருக்கணும், நீ உன் மதிப்புன்னா மரியாதைன்னா உன்னுடைய பாருங்க மதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. மதிப்பெல்லாம் இழக்கிற காலங்களாக இருக்குது. நான் என் பேருக்கும் பெருமைக்காகவும் நான் ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடைந்து நான் பாவ வாழ்க்கைக்குள்ளே போவேனானால் நான் என்னையே கெடுத்துக் கொள்ளுகிறேன். புதிய உடன்படிக்கைக்கு உரியவன், புதிய எருசலேம் எனக்கு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ என் இருதயத்தை நான் புதிதாய் ஆக்கி கொண்டே இருக்கணும், சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். அவர் புது இருதயத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் புதிய மனுஷனாக வாழ்வதற்கு. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. அப்போ என்னெல்லாம் இருதயத்தை நமக்கே தெரியுங்க, தெரியாமல் ஒன்றும் இல்லை. அதான் சொல்கிறேன், அந்த கிருபை என்னை உணர்த்தி கொண்டே இருக்கும். கிருபை என்னை என்ன பண்ணும்? சிக்னல் பண்ணிக்கிட்டே இருக்கும். கிருபைன்றத நீ பாவம் செய்கிறதுக்கு ஒரு வழியாக எடுத்துக்காத. கிருபை உன்னை உணர்த்தும். உனக்குள்ளே கரப்ஷன் ஆகிடுச்சு, உனக்குள்ளே தவறு வந்துருச்சுன்னு உணர்த்தும். நீ போய் சரி பண்ணு என்ன உன்னை தூண்டும். நீ கத்திரத்தில் போய் மனம் திரும்ப என்று கத்திரத்தில் உன்னை வழி நடத்தும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சரி, அடுத்தது கடைசியாக ஒரு பாயிண்ட்டை சொல்லி முடிக்கிறேன். அடுத்த வாரத்தில் நிறைய சொல்கிறேன். அடுத்த வாரத்தில் இன்னும் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி ஒரு உபதேசம் இருக்கிறது. என்ன உபதேசம்னா, கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவங்க எங்கே போனாலும் வந்துடுவாங்க பரலோகத்துக்கு. சோசன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்னொன்று, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க? அவரை சந்திக்க முடியும். எல்லாரும் சந்திக்க முடியாது. இங்க இருக்கிற எல்லாரும் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? ஒரு கொஸ்டின். நீங்க எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தா அதனுடைய அடையாளம் என்ன? சைன் என்ன? இத ரகசியத்தை புரிஞ்சுங்க. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, எப்படி இருந்தாலும் நான் தெரிந்து கொள்ளப்பட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. தெரிந்து கொள்ளுதலே ஆண்டவர் ஏன் தெரியுமா தெரிந்து கொண்டார்? உங்களை பரிசுத்தமாகிறதுக்கு தான் தெரிந்து கொண்டார். நீங்க பரிசுத்தமா இருந்ததுனால உங்களை தெரிந்து கொள்ளல. ஒரு ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தமாய் நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப தெரிந்து கொண்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. அவங்க தான் தெரிந்து கொண்டவங்க. பாவத்திலே வாழ்கிறவங்க தெரிந்து கொண்டவங்க கிடையாது. ஈஸி. If I am chosen, I am not chosen. நான் தெரிந்து கொள்ளப்பட்டேனா தெரிந்து கொள்ளப்படலையா அப்படின்றத எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருந்தா பாவத்தில் நிலை நிற்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும். நான் தெரிந்து கொள்ளப்படலைன்னா எல்லாம் எனக்குள்ள இருக்கும். பெருமை, கசப்பு, வைராக்கியம், பகை, விரோதம், எல்லா அசுத்தமான எண்ணங்கள், உலக மனிதனை போல நான் வாழ்வதில் ஆசை கொண்டிருப்பேன்.
ஆனால் நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் உலக மனிதன் வாழ மாட்டேன். நான் பாவத்தை போன்னு சொல்லி அதை தீட்டான வஸ்திரத்தை போல எரிந்து விட்டு நான் என்ன பண்ணுவேன்? அவர் பின்னால் போயிட்டே இருப்பேன். அதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அடையாளம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அடையாளம் முதல்ல 2 விஷயம் சொல்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு முதல்ல ஆண்டவர் மேலே அன்பு கூறுவாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீங்களா இல்லையான்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆண்டவர் மேலே நீங்கள் உண்மையான உங்கள் இருதயம் அப்படியே ஆண்டவர் மேலே ரொம்ப அன்பு நிறைஞ்சதாக இருந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அன்றையும் ஒரு தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. இன்னொரு வசனம் சொல்கிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. யாருக்கு? அன்பு கூறுகிறவர்களுக்கு. இந்த அன்பு கூறுவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதுதான் கடைசி குழு. நான் அன்பு உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிறேன்னா இல்லையா? உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிறவங்க அசுத்தமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகுவாங்க. சில பேர் வாயில் அன்பு கூறுறன்னு சொல்லிட்டு செய்யத்தகாத வேலையெல்லாம் செய்து ஆண்டவர் வேதனைப்படுத்துவாங்க. அது அல்ல. உண்மையாக அன்பு கூறுகள் எப்படி இருப்பாங்க? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சில வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை இன்னைக்கு சொல்கிறேன். ஏன்னா சில வசனத்தெல்லாம் உங்களுக்கு அப்பவே சொல்லிட்டேன். எபேசியர் 1:4. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இல்லையா என்றத இந்த வசனத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நாம் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போ கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நாம் எதுக்காக தெரிந்து கொண்டிருக்காரா? பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. அப்போ அவருடைய பிள்ளைங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? அவர் மேலே அன்பு வைத்திருப்பாங்க, அவரை உண்மையாக நேசிப்பாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க? பரிசுத்தமாக வாழ்வாங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்னொரு வசனத்தை சொல்லிடுறேன் பாருங்க. ஃபைனல் டிஸ்டன்ஷன், கடைசி. ரோமர் 8:29. ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேராவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ, நல்லா புரிஞ்சுங்க, எவர்களை முன்குறித்தாரோ. நீங்க முன்குறிக்கப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா? நீங்க முன்குறிக்கப்பட்டவர்களா இருந்தால் முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்ப நீங்க இயேசுவை போல மாறிக்கொண்டு வருவீர்கள். நீங்க இயேசுவை போல மாறாம லூசிபர் மாதிரி மாறி வந்தால் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. இருதயம் எப்படி இருக்கணும்? இயேசுவை போல இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இருதயம் இயேசுவை போல இருக்கணும். இருதயம் லூசிபரை போல இருக்கக்கூடாது. எல்லாம் உள்ள வச்சிருக்குது. எல்லா அசுத்தமான எண்ணங்கள், போராமை, கசப்பு, வைராக்கியம், பகை, பெருமை, எல்லா கெட்ட எண்ணங்கள், எல்லா கேடு புத்திகள் உள்ள வச்சிருந்தா நீங்க இயேசு போல இருக்க மாட்டீங்க. ஆண்டவர் தேவன் பார்க்கும்போது பேய் மாதிரி இருப்பீங்க. அப்போ எதுக்காக நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார்? தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்கு முதற் பேராவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு அவரை போல நான் மாறணும். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் என் இருதயத்தை நான் ஆராய்ந்து பார்க்கணும். என் இருதயம் எப்படி இருக்குது? என் இருதயத்தில் என்ன வைத்திருக்கிறேன்? என் உள்ளத்துக்குள்ள என்ன வைத்து நான் எப்படி யோசிக்கிறேன்? நான் எப்படி வாழறேன்? எனக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, என்ன இருக்குது இருதயத்தில்? தெரியுமா? தெரியவே தெரியாத பொய்யும் புரட்டும் திருட்டும் உருட்டும் எல்லாம் உள்ள இருக்குது. உலகத்தான் பாடினால பொய்யும் புரட்டும் திருட்டும் சேர்ந்து போர்வையில் மறைத்தானே நாம் பாருங்க. அழகாக போட்டான் பாருங்க வேஷத்தை. உள்ள எல்லாம் இருக்குதுங்க. ஆனால் ஆண்டவர் அழகாக ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாரு. இருதயமே எல்லாவற்றை பார்க்கலும் திருக்குள்ளதும் மகா அது எப்போ எண்ணத்தை உள்ள கொண்டு வரும்னு தெரியாது. இதை அறிந்து கொள்ளணும், இதை புரிந்து கொள்ளணும். இது ஒரு நோய்.
இந்த நோயை நினைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்ணணும்? கதறணும். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டி. இந்த காலை வேளையில் சும்மா சர்ச்சுக்கு வந்தேன் ஏதோ போனேன்னு இருக்கக்கூடாதுங்க. இருதயத்தை சுத்திகரித்து கொண்டு போங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நல்ல இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் ஆண்டவரே. உம்மை பார்க்கிற அந்த அனுபவம் எனக்கு வேணும். உம்மை சந்திக்கிற ஒரு பாக்கியத்தை நான் உடையவனா இந்த உலகத்தில் வாழணும். உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நான் மாறணும். எல்லா தீமையான காரியங்களை என்னை விட்டு ஓடணும். இந்த உலகத்து மேலே ஆசை, இந்த உலகத்தில் வாழணுன்ற ஒரு பெரிய ஆண்டவரே, உலகத்திலே இருக்க போகிறன்ற ஒரு நினைப்பு, இதெல்லாம் எனக்கு மாறணும். உம்முடைய வருகைக்கு நான் தயாராகணும். எல்லாம் இந்த உலகத்தில் நீர் எனக்கு எல்லாம் தருவீர், நான் இருக்கிற வரைக்கும் எல்லாம் தருவீர். ஆனால் நீர் வரும்பொழுது இது எதையுமே நான் கொண்டு வர போகிறதில்ல. நான் உங்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கை, என்னுடைய கிரிகை எனக்கு சாட்சி கொடுக்கும். இந்த காலை வேளை ஆண்டவரே, எல்லாரும் போல நான் வாழக்கூடாது ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக வாழணும். என் இருதயத்தை சுத்திகரிங்க ஆண்டவரே. தீமையை விட்டு விலகி, அசுத்தமான காரியங்களை விட்டு விலகி, அவைகளை சீ போ என்று சொல்லி, ஆண்டவரே, நான் நாயானது தன் கக்கினத்தை தின்ன திரும்புவது போல நான் திரும்பாதபடி, கழுவப்பட்ட பன்றி திரும்பவும் போய் தன்னுடைய சேற்றில் உலர்வது போல உலராதபடி பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நான் திரும்புகிறேன். இந்த காலை வேளையில் சுத்த இருதயத்தை எங்களில் சிருஷ்டியும் ஆண்டவரே. எல்லாரும் எழுந்திருந்த ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் உலக போக்கிலே போகாதீர்கள். ஒத்த வேஷம் தரிக்காதீர்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீர்கள். உலக மனிதர்களைப் போல வாழாதீர்கள். அவருடைய வருகையின் காலத்தில் இருக்கிறோம். அவரை சந்திக்கும் காலமாயிற்று. இன்னைக்கு நான் எதில் ரொம்ப கவனம் செலுத்தணும்னா, பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக என் கவனத்தை செலுத்தணும். நான் மனவாட்டியாய் வாழணும். நான் மனவாட்டியாய் வாழ்ந்து என்னுடைய விளக்கில் எண்ணெய் மாத்திரம் இல்லை, என் பாத்திரத்தில் எண்ணெய் உள்ளவனாய் நான் வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி வருகைக்காக அவளோடு காத்திருக்கணும். இந்த காலை வேளையில் புத்தி உள்ள கன்னிகையாய் நான் இருக்கணும். புத்தி இல்லாதவளை போல ஏமாந்து போகக்கூடாது ஆண்டவரே. நான் வெளி வேஷமாய் சுத்தக்கூடாது ஆண்டவரே. நான் வெளியில் பரிசுத்தவான்மை போல காட்சி அளிப்பது, நான் ஒரு வேஷதாரியாய் இருப்பது, என்னுடைய நீதி இந்த உலகத்தில் இருக்கிற பரிசேயர் சதுசேயருடைய நீதியிலும் அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நான் பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. நீர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, உங்களுடைய நீதி பரிசேயர் சதுசேயருடைய நீதியிலும் அதிகமாயிராவிட்டால் வெறும் பாத்திரத்தை வெளிப்புறமாய் கழுவுவது அல்ல, பாத்திரத்தை உள்ளே கழுவுவது. எங்கள் பாத்திரங்களை, எங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரங்களை உள்ளே கழுவும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய பொல்லாத ஆசைகள், எங்கள் இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், எங்கள் இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய அசுத்தமான எண்ணங்கள், எங்களுக்குள் இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இன்னைக்கு எங்களை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. சபையை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. சுத்திகரிங்க ஆண்டவரே. இரத்த தாரைகளை கழுவுங்க ஆண்டவரே. ஈசோப்பாலைகளை கழுவும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மேல் ஆண்டவரே நீர் துக்கப்பட்டு எங்களை விட்டு போகாமல் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உற்சாக ஆவியங்களை தாங்கும்படி செய்யுங்க ஆண்டவரே. உமக்காய் எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடி எங்களுடைய கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஓ ராமா ஷாபா ரத்ஹாலா காதாலா. எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு தள்ளுகிறோம். சீ போ என்று தள்ளுகிறோம். விசுவாசத்தை தூக்குகிறோம். முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி வர எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாள் எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி. இந்த நாளில் எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்தைகளை நடத்துவதற்காய் நன்றி. நன்மையை பெற்றுக்கொண்ட நாங்கள் உண்மையாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். சாட்சியாய் வாழ உதவி செய்யும். உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபையாயிருந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. உண்மை சந்திக்கிறதற்கு, உடைய முகத்தை தரிசிக்கிறதற்கு எங்களை தகுதிப்படுத்தும். இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமாண்டவரே, அப்படிப்பட்ட தகுதியை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ உதவி செய்யும். ரட்சகர் இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே